ஸோ நம்ம காட்லின்ல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஐ மீன் ஃபங்க்ஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காட்லின்ல பாஸ் பை வேல்யூ அந்த பேராமீட்டர் வந்து எப்படி பாஸ் பண்ணோம்னா பாஸ் பை வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பேராமீட்டர் நேம் யூஸ் பண்ணி தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் கால் ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் பார்த்துருப்போம். ஸோ அதில் பாஸ் பண்ணுறது வந்து நம்ம பேராமீட்டர் நேமை பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ வந்து அந்த நேமில் இருக்கும். ஸோ அந்த நேம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு வேளை ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல அந்த வேல்யூ யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு ஸோ அந்த பட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆர்குமெண்ட் வந்து நம்ம கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு வேல்யூ நம்ம கொடுக்காம இருந்தால் அந்த ஃபங்க்ஷனை டிஃபால்ட்டாக எடுத்துக்காம இருக்கிறது தான் டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம கோடில் பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அந்த ரேண்டம் டேக்கெலாம் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம இதுலேயே நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து இதுலேயே சேஞ்ச் பண்ணலாம். இந்த மெயின் ஃபங்க்ஷன் மட்டும் வச்சுட்டு மற்ற ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இப்போ வந்துட்டு எழுதலாம். அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 2 ஃபங்க்ஷன் ஆட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ ஃபங்க்ஷன் வந்துட்டு ஆட் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே 2 வேல்யூ இருக்கணும். ஸோ ஏ அப்படிங்கிறது இன்டீஜர், கமா ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் அந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே தான் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபங்க்ஷன் கால். ஸோ அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுறது வந்துட்டு ஆட் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ஒரு அஸ்யூம் இப்போ இன்னொரு கேஸ் சொல்கிறேன், அந்த கேஸ் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ மட்டும் தான் நான் பாஸ் பண்ண போகிறேன். இன்னொரு வேல்யூ வந்துட்டு எனக்கு கோடில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆட் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ மட்டும் யூசர்கிட்ட வாங்கிட்டு ஸோ இன்னொரு வேல்யூ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேனுவலாக நம்ம அந்த பிக்கு பதிலாக நம்ம ஒரு வேல்யூ நம்ம 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ 2 வேல்யூமே நம்ம மேனுவலாக போடணும், சும்மா ஃபங்க்ஷன் கால் மட்டும் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஆட் அப்படின்ட்டு வரும், எந்த வேல்யூஸும் வாங்காமல் விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட் எழுதிட்டு உள்ளேயே வந்துட்டு ஏ டிக்ளேர் பண்ணி அந்த ரிசல்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பட் காட்லின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம அந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டு இருக்காம ஸோ இங்கேயே நம்ம வேல்யூ வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். இப்போ 10, 20ன்னு நான் இங்கே இது பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நீங்கள் வேல்யூ சப்ளை பண்ணீங்கன்னா அந்த வேல்யூ எடுத்துக்கும், சப்ளை பண்ணலைன்னா நம்ம டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு மெத்தட் தான் இருக்குன்ட்டு இல்லை. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணலாம், எந்த வேல்யூம் பாஸ் பண்ணாமையும் இருக்கலாம். ஸோ நான் இப்போ எகைன் ரன் பண்ணுறேன்.
ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் 1,2 அப்படின்னு ரெண்டையுமே பாஸ் பண்ணிருக்கு, 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நான் 5 மட்டும் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். அது ஏக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு, பிக்கு வந்து டிஃபால்ட் வேல்யூ 20 எடுத்துக்கிச்சு. ஸோ 20 + 5 25 அப்படிங்கிற ரிட்டன் ஆயிருக்கு. ஸோ தேர்ட் கேஸில் நான் எந்த ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட் வேல்யூவே ரெண்டையுமே எடுத்துக்கிச்சு. ஸோ 10 + 20 30 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ் டிஃபால்ட் வேல்யூஸ் இங்கே எதுவுமே கொடுக்கலன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வேல்யூ வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ இந்த டிஃபால்ட் வேல்யூ இல்லாமல் நான் கால் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு வந்துட்டு இது எரர் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எரரோட இது தெரியும். நோ வேல்யூஸ் பாஸ்ட் ஃபார் பேராமீட்டர் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏ வந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கல. ஸோ அந்த டிஃபால்ட் வேல்யூ கொடுக்காம நம்மளுக்கு இங்கேருந்து அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் அந்த எரர் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஃபால்ட் வேல்யூ கொடுக்கலன்னா ஸோ அந்த வேல்யூ ஏ வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு எரர் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு டிஃபால்ட் வேல்யூ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீச்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்பேக்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் நான் சொன்னதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேல்யூஸ்லாம் போட்டுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது தான் அந்த காம்பேக்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த காம்பேக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு இஃப் எல்ஸ் தான் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனே வந்துட்டு இஃப்லாம் போடாமல் நம்ம டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனவே வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் பாடியை வந்து நம்ம ஒரு இதில் அசைன் பண்ணிட்டு நம்ம காம்பேக்ட் ஃபங்க்ஷனாக ரைட் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிளுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த காம்பேக்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது சிங்கிள் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த கேஸில் வந்துட்டு நம்ம அந்த ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு ஸோ அந்த வேரியபிளுக்கு இன்புட் டைப் வந்து நம்ம கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் அந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனே இருக்கட்டும். ஸோ செக்கில் வந்துட்டு ஒரு பேராமீட்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு பேராமீட்டர் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த செக் நம்ம ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு மேலே இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இங்கே டிஃபால்ட் வேல்யூ நம்ம இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த செக் அப்படிங்கிறது ஸோ இந்த கீழே இருக்கிற பாடியும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்மளுக்கு பாடி தேவையில்லை காம்பேக்ட் ஃபங்க்ஷனில். ஸோ இந்த செக் ஏ அப்படிங்கிறதுல நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரைட் சைடில் இருக்கிறது வந்துட்டு எவாலுவேட் ஆகும். ஸோ அந்த ஏ வந்துட்டு greater than 20. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணதோட ரிசல்ட் வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த எவாலுவேட் பண்ண ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இந்த செக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் வந்து செக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த வேல்யூ கால் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து காம்பேக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதே ஃபங்க்ஷன் எழுதணும்னு கேட்டிங்கன்னா ஸோ ஈக்குவல் டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ் போட்டு அந்த ரிட்டன் டேட்டா டைப்போட போடணும். ஸோ நம்மளுக்கு ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கர்லி பிரேசஸையும் அந்த ரிட்டன் டைப்பையும் இந்த ரிட்டனையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். ஸோ ஒமிட் பண்ணிட்டு டேரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம இங்கேயே கொடுத்துடலாம். ஸோ இதில் கிரேட்டர் தென் லெஸ் தென் செக் பண்ணலாம், ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸா இல்லையா அப்படிங்கிறது செக் பண்ணலாம். ஸோ என்ன எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம சிங்கிள் எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம முடிக்க முடியுமோ ஸோ இது எல்லாமே காம்பேக்ட் ஃபங்க்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாக அந்த இதை வந்துட்டு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறோம் ஏ அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஏ greater than 20னா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எவ்ரி எக்ஸ்பிரஷன் ஆஸ் அ ரிட்டன் வேல்யூ அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த ட்ரூனா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும், ஃபால்ஸ்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஏ கூட நம்ம வேல்யூ ஆட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன்னாலும் நம்மளுக்கு அது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு காம்பேக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேரியபிளில் டிஃபால்ட் வேல்யூ அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ அந்த டிஃபால்ட் வேல்யூ இருக்கிறது வந்து நம்ம எல்லா டைமும் கண்டிப்பாக வேல்யூவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டுல. ஸோ அந்த டிஃபால்ட் வேல்யூக்கு வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் காலாக கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த வேரியபிளுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் அசைன் பண்ணுறேன். ஸோ கெட் வேல்யூ அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஸோ இந்த கெட் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸோ ஓகேனா இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு டிஃபால்ட் மீன் இங்கே வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா அந்த வேல்யூ வந்து கெட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கும். ஸோ நான் இங்கே அதே மாதிரி இன்னொரு பிரிண்ட் எல்என்ல ஸோ நான் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து நான் இப்போ கால் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நான் இந்த ஃபங்க்ஷன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ செக் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து 25 அப்படின்னு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த வேல்யூ பாஸ் பண்ணங்காட்டி அந்த டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்காது. ஸோ நம்ம பாஸ் பண்ண வேல்யூ தான் எடுத்து ஏக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏ கிரேட்டர் தென் 20 இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ 25 கொடுத்துருக்காட்டி ஏ கிரேட்டர் தென் 2 25 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 25 ட்ரூ அப்படிங்கிறத நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் கேஸில் என்ன பண்ணியிருக்கோம், செக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மட்டும் தான் கால் பண்ணியிருக்கோம். ஆர்குமெண்ட் எதுவும் நம்ம சப்ளை பண்ணல. ஸோ அந்த கேஸில் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் எதாவது இருக்கான்னு பார்க்குது. ஸோ இருக்குது. ஸோ அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த கெட் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் நமக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ இந்த கெட் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள போது நம்ம இந்த எகைன் இந்த காம்பாக்ட் ஃபங்க்ஷனை தான் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 21 அப்படிங்கிறது வந்துட்டு இந்த கெட் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த 21 அப்படிங்கிற அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் வந்து இதுக்கு அசைன் பண்ணிட்டு ஸோ அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு பெருசாக அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டில் வந்து நம்ம வேல்யூ தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஒன் மோர் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம அந்த டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட எவல்யூஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ எல்லாமே ஒரு 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 கிரேட் ஃபீச்சர். நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு 3 ஆர்குமெண்ட் இருக்குன்னா ஸோ அந்த 3 ஆர்குமெண்ட்டுக்கு மேபி எது வேணாலும் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிற கேஸில். ஸோ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஆர்குமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஓவர்ரைட் மெத்தட் எழுதணும். கிட்டத்தட்ட ஒரு 10 மெத்தட் பக்கம் எழுதணும். ஸோ அது மொத்தமாக ஒரே மெத்தடாக நம்ம இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேலன்ஸ் இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஃபில்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபில்டர் லாம்டா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பைத்தானில் ஓரளவுக்கு படிச்சிருப்போம். ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே காட்லைனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃபில்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.